கார்பன் டை ஆக்சைடு எப்போ எப்படி யாரால கண்டறியப்பட்டதுன்றதை பார்க்கலாம். 1630களில் ஜான் பேப்டிஸ்ட் வேன் ஹெல்மாண்ட் என்ற ஒரு ஃப்ளேமிஷ் கெமிஸ்ட் அண்ட் ஃபிசியாலஜிஸ்ட் சார்கோலை பயன்படுத்தி ஒரு முக்கியமான பரிசோதனையை பண்ணாங்க. அதாவது காற்றில்லா இடத்துல மரக்கட்டையை வெப்பப்படுத்துறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கரி தான் சார்கோல். ஜான் பேப்டிஸ்ட் வேன் ஹெல்மாண்ட் ஃபஸ்ட்டு சார்கோலை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அதனுடைய எடையை அளவிட்டாங்க. பிறகு அந்த சார்கோலை முழுமையாக எரித்து சாம்பலாக்கினாங்க. பிறகு அந்த சாம்பலினுடைய எடையையும் அளவிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சார்கோல் எரியிறதுக்கு முன்னாடி இருந்த எடையை விட சார்கோல் எரிஞ்சு முடிஞ்சு சாம்பல் ஆனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எடை வந்து குறைவா இருந்தது. இப்படி இந்த வெயிட்ல எடையில ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத அறியணும் அப்படின்னு ஜான் பேப்டிஸ்ட் வேன் ஹெல்மாண்ட் முடிவு செஞ்சாங்க. அதுக்காக மறுபடியும் சார்கோலை அவர் வந்து எரிச்சு சாம்பலாக்கினாங்க. இப்படி தொடர்ச்சியா அந்த ஒரு பேர்னிங் ப்ராசஸை பண்ணி அதை முழுமையா அப்சர்வ் பண்ணாங்க. அதன் மூலமா ஜான் பேப்டிஸ்ட் வேன் ஹெல்மாண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தாங்க. இந்த சார்கோலை எரிக்கிறதன் மூலமா அதிலிருந்து ஒரு வாயு வந்து வெளியேறுது. அதனாலதான் அது எரிஞ்சு முடிஞ்சு சாம்பலானதுக்கு அப்புறமா அந்த சாம்பலினுடைய எடை சார்கோலினுடைய எடையை விட குறைவா இருக்கு அப்படின்றத அவர் வந்து மிகச்சரியா உணர்ந்தாங்க. அந்த ஒரு வாயுவிற்கு அவர் வந்து ஸ்பிரிட்டஸ் சில்வஸ்ட்ரே அப்படின்னு பேரிட்டாங்க. இந்த ஸ்பிரிட்டஸ் சில்வஸ்ட்ரஸ் அப்படின்றது கேஸ் சில்வஸ்ட்ரே அப்படின்னு அழைக்கப்படும். இது வந்து இங்கிலீஷில் ஒயில்டு கேஸ், காட்டு வாயு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பேரை அவர் வந்து அதுக்கு சூட்டினாங்க. பிறகு அந்த கேஸ் பற்றின மேற்கொண்ட ஆய்வுகளை அவர் வந்து பண்ணலை. இதுக்கப்புறமா ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு 1754ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பரால இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால டாக்டரல் ஸ்டூடெண்ட்டாக இருந்த ஜோசப் பிளாக் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பிசிசிஸ்ட் அண்ட் கெமிஸ்ட் அவர் வந்து இதே மாதிரியான ஒரு பரிசோதனையை பண்ணாங்க. குறிப்பாக அவர் வந்து மெக்னீசியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை அவர் வந்து பயன்படுத்தினாங்க. இந்த மெக்னீசியம் கார்பனேட் அப்படின்றது ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ அதை அவர் வந்து ஒரு வெசலில் வச்சு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி அதில் அந்த மெக்னீசியம் கார்பனேட்டை வச்சு அதை வந்து ஹீட் ஆக்கினாங்க. அப்படி ஹீட் ஆக்கும்போது அந்த மெக்னீசியம் கார்பனேட் வந்து மெக்னீசியம் ஆக்சைடாக வந்து மாறினது. முழுமையாக அதிலிருந்து ஒரு வாயு வந்து வெளியேறினது. இப்போ இந்த ஒரு வாயு என்ன அப்படின்றத ஜோசப் பிளாக் வந்து அறிஞ்சிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரியே அவர் வந்து லைம்ஸ்டோன், அதாவது சுண்ணாம்பு கல்லையும் அதே மாதிரி அவர் வந்து வெப்பப்படுத்தினாங்க. அப்பவும் அந்த சுண்ணாம்பு கல்லில் இருந்தும் புதிய வகையான ஒரு வாயு வெளியேறுது அப்படின்றத அவர் வந்து உணர்ந்தாங்க. இதுக்கப்புறமா அந்த மெக்னீசியம் கார்பனேட் அதை வெப்பப்படுத்துறதன் மூலமா கிடைக்கக்கூடிய வாயுவையும் அந்த லைம்ஸ்டோன் அந்த சுண்ணாம்புக்கல் அதை வெப்பப்படுத்துறதன் மூலமா கிடைக்கக்கூடிய வாயுவையும் அவர் வந்து சேகரிச்சாங்க. சேகரித்து பார்க்கும்போது ரெண்டையுமே வெப்பப்படுத்துறதன் மூலமா கிடைக்கக்கூடிய வாயு வந்து ஒன்னா தான் இருந்தது. இதுக்கப்புறமா அதே லைம்ஸ்டோன்ல இவர் வந்து சில வகையான ஆசிட்ஸை வந்து பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்தும் போது லைம்ஸ்டோன்ல வந்து ஆசிட் பட்டு அது மூலமா ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டு அப்பவும் ஒரு புதிய வகையான வாயு வெளியேறினது. அந்த வாயு வந்து முன்னாடியே இவர் வந்து கண்டறிஞ்ச அந்த மெக்னீசியம் கார்பனேட் மற்றும் லைம்ஸ்டோன் அது ரெண்டையுமே வெப்பப்படுத்துறதன் மூலமாக கிடைச்ச அதே வாயு தான் இந்த லைம்ஸ்டோனை ஆசிட் ரியாக்ஷனுக்கு உட்படுத்தினாலும் கிடைக்குது அப்படின்றத அவர் வந்து உணர்ந்தாங்க. இதுக்கப்புறமா இப்போ இந்த ஒரு வாயு வந்து எரிக்கிறதன் மூலமாக வெளியேறுது. அதுவும் வந்து மெக்னீசியம் கார்பனேட் லைம்ஸ்டோன் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருளை எரிச்சாலும் இந்த ஒரு வாயு வெளியேறுது அப்படின்றத ஜோசப் பிளாக் வந்து உணர்ந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த ஒரு வாயு வந்து காற்று மாதிரி இல்லாமல் இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து உணர்ந்தாங்க. எதனாலன்னா காற்று வந்து இப்ப பொதுவா வந்து காற்று இப்ப எந்த இடத்துலயும் இருக்குது. ஆனா அதே சமயம் இந்த ஒரு காற்று இந்த ஒரு வாயு இது வந்து மற்ற காற்று மாதிரி எல்லா இடத்துலயும் காணாம். அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பொருளை எரிச்சா மட்டும்தான் அதிலிருந்து இந்த ஒரு வாயு வந்து வெளியேறுது. அதாவது இப்ப மெக்னீசியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தினா அப்ப இந்த ஒரு வாயு வெளியேறுது. லைம்ஸ்டோனை வெப்பப்படுத்தினாலோ அல்லது அமிலத்தன்மைக்கு உட்படுத்தினாலோ அப்ப இந்த வாயு வெளியேறுது. அல்லது மற்ற பொருட்களை எரிச்சாலும் இந்த வாயு வெளியேறுது. மற்றபடி இந்த வாயு வந்து வெளியேறாம அந்த பொருட்களோட சேர்ந்தே இருக்குது. ஸோ ஃபிக்ஸ்டாக வந்து அந்த பொருட்களோடவே இருக்குது. மற்ற காற்று வந்து இப்படி ஃபிக்ஸ்டாக கிடையாது. இந்த ஏரெல்லாம் அப்படியே சாதாரணமாக இப்படி இந்த எல்லா இடங்கள்லையுமே காற்று இருக்குது. ஆனால் அதே சமயம் இவர் கண்ட அந்த வாயு வந்து எரிக்கும் போது மட்டும்தான் ஒரு பொருளிலிருந்து வெளியேறுது. அதனால அது ஃபிக்ஸ்டாக ஒரே பொருளில் இருக்குது. அது நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படுத்தினா மட்டும்தான் அது வந்து வெளியேறுது அப்படின்றனால அதுக்கு அவர் வந்து ஃபிக்ஸ்டு ஏர் அப்படின்னு ஜோசப் பிளாக் பெயரிட்டாங்க.
அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அந்த ஃபிக்ஸ்டு ஏரை அவர் சேகரிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அவர் வந்து ஒரு வெசலை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த லைம் ஸ்டோனை வந்து உள்ளே போட்டுட்டு, அதாவது சுண்ணாம்புக்கல்ல ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு அந்த பாத்திரத்தை முழுமையாக மூடிட்டாங்க. மூடிட்டு அந்த பாத்திரத்துடைய மூடியில் ஒரே ஒரு துளையிட்டு அதில் ஒரு டியூபை வந்து செருகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டியூபை செருகிட்டு அப்படியே அந்த டியூபை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்குள்ளே விட்டாங்க. அந்த வேற ஒரு பாத்திரத்துக்குள்ள இந்த சுண்ணாம்பு கலவையை வந்து வச்சிருந்தாங்க, லைம் வாட்டர் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த கால்சியம் ஹைட்ரோ ஆக்சைடு அப்படின்றது. ஸோ அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து அந்த லைம் வாட்டர், சுண்ணாம்பு தண்ணி. ஸோ அந்த மாதிரி 2 வெசல், ஒரு வெசலில் வந்து லைம் ஸ்டோனை வச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாக மூடிட்டு அதில் வந்து ஒரு டியூபை மட்டும் சொருகினாங்க. அதே மாதிரி இன்னொரு வெசல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து லைம் வாட்டர், சுண்ணாம்பு தண்ணியை வந்து வச்சுருந்தாங்க. அது சுத்தமான நீராக தெளிவாக வந்து இருந்தது. இதுக்கப்புறம் அந்த டியூப் வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகி, அதாவது லைம் ஸ்டோன் வெப்பப்படுத்தப்படக்கூடிய அந்த வெசலில் இருந்து அந்த டியூப் வந்து அந்த சுண்ணாம்பு நீர் இருக்கக்கூடிய இன்னொரு வெசல் வரைக்கும் சென்றிருந்தது. இப்போ அந்த லைம் ஸ்டோன் உள்ள அந்த பாத்திரத்தை ஒரு வெப்பப்படுத்தினாங்க. உடனடியாக லைம் ஸ்டோன் வந்து வெப்பமாகி அதிலிருந்து அந்த வாயு ஃபிக்ஸ்டு ஏர் வந்து வெளியாக தொடங்கி இருந்தது. அது முழுமையாக மூடப்பட்டு ஒரே ஒரு டியூப் மட்டும் அதில் சொருகப்பட்டிருக்கிறனால அந்த வாயு வந்து அந்த டியூப் வழியாக போய் நேராக அந்த சுண்ணாம்பு தண்ணி இருக்கக்கூடிய வெசலுக்கு வந்து போனது. அப்படி போன உடனே அந்த சுண்ணாம்பு தண்ணி வந்து நிறம் மாற ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக தெளிவாக இருந்த தண்ணி அப்படியே வந்து பால் மாதிரி மாற ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இப்படி அந்த தண்ணி பால் மாதிரி மாற ஆரம்பிச்சிருந்ததை இவர் கண்ட உடனே, அப்போ இது நார்மலாக இருக்கக்கூடிய காற்றை விட இதனுடைய டென்சர், இதனுடைய அடர்த்தி தன்மை வந்து அதிகம் அப்படின்றதையும் ஜோசப் பிளாக் வந்து கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறமா இதே போன்ற ஆய்வுகளை பண்ணி அந்த வாயுவை தனியாக வந்து சேகரித்தாங்க ஒரு வெசலில். இப்போ லைம் வாட்டர் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெசலில் இந்த வாயுவை வந்து ஃபிக்ஸ்டு ஏரை அனுப்பினாங்க. அப்போ அந்த தண்ணி வந்து பால் மாதிரி மாறினது. இப்போ அந்த முழுமையாக தண்ணியெல்லாம் நீக்கிட்டு வெறும் வெசல், அதில் அந்த வாயுவை க்ளோஸ்ட் ஆக்கி வெறும் டியூபை மட்டும் வச்சு அதுக்குள்ளே காற்றை நிரப்பிட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து மூடிட்டாங்க. இப்போ அந்த வெசலுக்குள்ள அந்த ஃபிக்ஸ்டு ஏர் இருக்குது. இப்போ இதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு சிஸ்டமேட்டிக்காக ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு இவர் டிசைட் பண்ணாங்க. அதுக்காக அந்த வாயுக்குள்ளே இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெழுகுவத்தியை பற்ற வச்சு அந்த மெழுகுவத்தியை அந்த ஒரு வெசலுக்குள்ளே கொண்டு போனாங்க. உடனடியாக அந்த மெழுகுவத்தியை வந்து அணைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இப்போ இவர் வந்து ஒரு முடிவு செஞ்சாங்க. அப்போ இந்த ஒரு ஃபிக்ஸ்டு ஏர் வந்து எரியக்கூடிய தன்மையை வந்து மட்டுப்படுத்துது, அது வந்து எரியறதுக்கு கம்பஸ்டனுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்றத அவர் டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எலி மாதிரியான சின்ன சின்ன உயிரினங்களை அந்த ஃபிக்ஸ்டு ஏர் நிரப்பப்பட்ட அந்த ஒரு பாத்திரத்துக்குள்ளே விட்டு மூடிட்டாங்க. அப்போ அது கொஞ்ச நேரத்திலேயே இறந்தும் போனது. அப்போ சுவாசிக்கிறதுக்கும் இந்த ஒரு ஃபிக்ஸ்டு ஏர் வந்து காரணமாக இல்லை. ஸோ சுவாசிக்கிறதையும் இது வந்து மட்டுப்படுத்துது அப்படின்றதையும் ஜோசப் பிளாக் வந்து உணர்ந்தாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து இன்னொரு விஷயத்த பண்ணாங்க. ஜோசப் பிளாக் வந்து அவரே வந்து வாயால் ஊதினாங்க ஒரு டியூப்பில். அந்த டியூபை லைம் வாட்டரோட அவர் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஊதின உடனே அந்த லைம் வாட்டர் வந்து பால் மாதிரி மாற ஆரம்பிச்சிருந்தது. அப்போ தான் ஜோசப் பிளாக் வந்து உணர்ந்தாங்க, அப்போ நம்ம மூச்சு இழுக்கிறது வேற, நம்ம மூச்சு விடும்போது இந்த ஒரு ஃபிக்ஸ்டு ஏரை தான் வந்து வெளியே விடுறோம் அப்படின்றத ஜோசப் பிளாக் வந்து உணர்ந்தாங்க. இதன் மூலமாக மிக முக்கியமான இந்த ஃபிக்ஸ்டு ஏர் பற்றின 3 விஷயங்களை கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஒன்று, இது காற்றை விட அடர்த்தியா இருக்கு. ரெண்டாவது, இது வந்து எரியக்கூடிய தன்மையை வந்து மட்டுப்படுத்தி ஒரு விஷயம் எரிஞ்சிட்டு இருக்குன்னா அதை அணைச்சிருது அப்படின்றதையும் கண்டறிஞ்சாங்க. மேலும் 3ஆவதான் ஜோசப் பிளாக் கண்டறிஞ்ச மிக முக்கியமான விஷயம்தான் உயிரினங்களுக்கு இது வந்து உயிரினங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. இதுக்கு மாறா உயிரினங்கள் வந்து மனிதன் போன்ற மற்ற எல்லா உயிரினங்களுமே வெளியிடுறது இந்த ஒரு ஃபிக்ஸ்டு ஏரை தான் வந்து எக்ஸேலாக வந்து பண்ணுறோம், அதாவது மூக்கு வழியாக வெளியிடுறோம் அப்படின்றதையும் ஜோசப் பிளாக் வந்து சொல்லியிருந்தாங்க. இது 1754ஆம் ஆண்டு, இவருக்கு 26 வயசு தான் அப்போ இருந்தது. ஒரு டாக்டரல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இதை கண்டறிஞ்சு இவர் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அப்படியே வந்து சில ஆண்டுகள் போனது. 1772 இந்த காலகட்டத்தில் ஆக்சிஜன் கண்டறியப்பட்டிருந்தது. மேலும் ஜோசப் பிரீஸ்லி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட், அவர் வந்து இந்த ஒரு ஃபிக்ஸ்டு ஏர் அதனுடைய பண்புகள் சரிதான், ஜோசப் பிளாக் சொன்னது சரிதான் அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. மேலும் அவர் வந்து
இந்த ஒரு ஃபிக்ஸ்டு ஏரை வந்து தண்ணியில் நீரோட கலந்தோம்னா அது ஈஸியாக டிசால்வ் ஆகிடுது, அது வந்து ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகிடுது அப்படின்றதையும் அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதன் மூலமாக தான் அவர் வந்து சோடா வாட்டரை முதல் முறையாக கண்டுபிடிச்சாங்க, அந்த ஜோசப் ப்ரீஸ்லி தான். ஸோ அந்த சோடா வாட்டரை அப்போ அவர் வந்து இம்ப்ரெக்னேட்டட் வாட்டர் அப்படின்னு அழைச்சாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் போனது. பின்னர் 1779 அப்போ வந்து ஜான் இங்கன்ஹோஸ் அப்படின்ற ஒரு டச் பிரிட்டிஷ் ஃபிசியாலஜிஸ்ட் அண்டு பயாலஜிஸ்ட், ஒரு ஃபிசியாலஜிஸ்ட் அண்டு பயாலஜிஸ்ட், அவர் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதாவது இந்த மரம், அந்த மரங்களின் மீது, தாவரங்களின் மீது சூரிய ஒளி படும்போது தாவரங்கள் வந்து ஆக்சிஜனை வெளியிடுது, அதே சமயம் அது வந்து இருட்டில் இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. ஸோ சூரிய ஒளி வந்து அந்த தாவரங்கள் மீது படும்போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அது ஆக்சிஜனை வெளியிடுது, இரவு நேரங்களில் அது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது அப்படின்றத அந்த ஜான் இங்கன்ஹோஸ் அப்படின்ற அந்த ஒரு டச் பிரிட்டிஷ் ஃபிசியாலஜிஸ்ட் அண்டு பயாலஜிஸ்ட் அவர் தான் வந்து கண்டறிஞ்சு முதல் முறையாக சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் தாவரங்கள் தான் வந்து ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் அப்படின்றதெல்லாம் புரிய வந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிஜனை வந்து உள்வாங்கிட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. அப்போ அது ஃபிக்ஸ்டு ஏர் அப்படின்னு ஜோசப் பிளாக்னால பெயரிடப்பட்டிருந்தனால அழைக்கப்பட்டு வந்திருந்தது. இதுக்கப்புறம் ஆண்ட்வான் லவாசியா அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட், அவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அவர் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டறிஞ்சாங்க. குறிப்பாக காற்று, ஏர் அப்படின்றது வெறும் வந்து ஒரு தனிமம் கிடையாது, காற்றில் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. மேலும் இந்த ஒரு ஃபிக்ஸ்டு ஏர் அப்படின்னு ஜோசப் பிளாக் சொல்லியிருந்தது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தாங்க. அப்போ அந்த ஃபிக்ஸ்டு ஏர் வந்து ஒரு காம்பவுண்ட், ஒரு கலவை. குறிப்பாக அதில் ஒரு கார்பன் கார்பனுடைய ஆட்டம் வந்து ஒன்று இருக்குது, அணு ஒன்று இருக்குது. அதே சமயம் ஆக்சிஜனுடைய ஆட்டம்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ ஆக்சிஜனுடைய அணுக்கள் 2 இருந்தால் அது டை ஆக்சைடு அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ கார்பன் 1 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது, அது 2 இருந்தால் டை ஆக்சைடு. இதனால தான் கார்பன் டை ஆக்சைடு இரண்டும் இணைஞ்சு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு ஆண்ட்வான் லவாசியா வந்து பேரிட்டாங்க. இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீர் இருக்கு அப்படின்னா நீர் வந்து தனிமம் கிடையாது, அது சேர்மம். எதனாலன்னா இப்போ ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு தனிமம், அதே சமயம் ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு தனிமம். இப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்தது, ஹைட்ரஜன் 2 அண்டு ஆக்சிஜன், இது ரெண்டுமே சேர்ந்தது வந்து ஒரு சேர்மம், அதுதான் வாட்டர், நீர் அப்படின்ற சேர்மம். அது மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது கார்பன் அப்படின்ற தனிமமும் ஆக்சிஜன் அப்படின்ற தனிமமும் இணைஞ்சது. குறிப்பாக கார்பனுடைய அணு வந்து 1, ஆக்சிஜனுடைய அணுக்கள் 2 சேர்ந்தது தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு. அதனால தான் அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு இவர் ஆண்ட்வான் லவாசியா வந்து பேரிட்டாங்க. இப்படி தான் கார்பன் டை ஆக்சைடு கண்டறியப்பட்டது. இதுக்கப்புறம் இதெல்லாம் 18ஆம் நூற்றாண்டில் நடந்தது. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் தான் முழுமையாக காற்றில் என்னென்ன இருக்குது, நான் சொன்ன மாதிரி நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, இது தவிர இன்னும் நிறைய வாயுக்கள் இருக்குது அப்படின்றதும் இதுக்கப்புறம் தான் கண்டறியப்பட்டது. ஸோ இப்படி தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து கண்டறியப்பட்டது. அது முழுமையாக அது கண்டறியப்பட்டது 1754ஆம் ஆண்டு ஜோசப் பிளாக்னால. அதுக்கு வந்து முழுமையாக பேரிடப்பட்டது 1770களுக்கு பிறகு ஆண்ட்வான் லவாசியானால தான் அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பேரிடப்பட்டது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு பற்றி இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இந்த கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிக்கப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏற்கனவே நான் இந்த ஜோசப் பிளாக் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எங்கே எப்போ பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, இன்னும் அவர் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் என்ன அப்படின்னு முழுமையாக நான் வந்து அவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.